அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்த கிராஃபிக் டிசைன் இந்த ஏஐ யுகத்தில் அழிஞ்சு போச்சா? அதாவது கிராஃபிக் டிசைன் இஸ் டெட் இன் ஏஐ ஏரா? இந்த கேள்வி நம்மள பல பேருக்கு எழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கான சிம்பிள் ஆன்சர் இல்லை. அப்போது என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அலசி பார்ப்போம். இந்த ஏஐ யுகத்தில் கிராஃபிக் டிசைன் அப்படின்ற இந்த ஃபீல்டு அழியலை, ஆனால் அது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, முன்னெல்லாம் நம்ம ஒரு டிசைனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போது அதே டிசைனை செய்கிறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் இல்லை அதுக்கும் குறைவான நேரமே போதுமானதாக இருக்குது. அப்போது கிராஃபிக் டிசைன் அழியில் ஒரு மாற்றத்துக்கு தயாராகிட்டுருக்கு. அப்போது நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு தயாராகணும் அப்படின்றதான் உண்மை. சரி, ஓகே. இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்குவோம். இப்போது ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, ஒரு லோகோவோ போஸ்டரோ இல்லை தம்ப்நெயில் பேனரோ நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஏஐ ஒரு செகண்டில் நமக்கு ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி அக்சசபிலிட்டி, டிசைன் தெரிஞ்சிருக்காத பிஸ்னஸ் ஓனர் கூட ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஒரு டிசைனை பண்ணிடுறாங்க. அப்போது ஸ்கில் ஷிஃப்ட் ஆகுது. இந்த இடத்துல என்ன, சாஃப்ட்வேரை கற்றுக்கிறது மட்டும் போதாது, இப்போ ப்ராம்ப்ட் எழுதுறது, கிரியேட்டிவாக டைரக்ஷன் கொடுக்குறது அப்படின்ற ஒரு தேவை வந்துருச்சு. அதே மாதிரி மார்க்கெட் சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் பேசிக் போஸ்டர், லோகோ இந்த மாதிரியான விஷயங்கள் டிமாண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அப்போது ஏஐ இது எல்லாத்தையும் ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணிடுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, அப்போது உண்மையாகவே கிராஃபிக் டிசைனருடைய ரோல் தான் என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழுது. அப்போது உண்மையாக ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லா இமேஜஸ் அதே கிரியேட் பண்ணிடுது, இது தேவையான போஸ்டர்ஸை பண்ணிடுது. சொல்லப்போனால் ப்ராடக்டோட இமேஜை கூட நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுனால எடுத்துட முடியுதே. அப்போ இந்த இடத்துல கிராஃபிக் டிசைனருக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுது. அப்படின்னா கிராஃபிக் டிசைனருடைய ரோல் என்ன? ஒரு சிம்பிளாக ஒரு மவுஸ் எடுத்து கிளிக் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு கலரை கொடுக்கறது மட்டும் ஒரு கிராஃபிக் டிசைனருடைய வேலை கிடையாது. வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஏஐ இமேஜை தான் கிரியேட் பண்ணோம், ஒரு டிசைனர் ஐடியாவை கிரியேட் பண்ணுவார். ஏஐயால் ஓனாக அதுக்கான ஐடியாவை கிரியேட் பண்ண முடியாது. இதை ஒரு டிசைனர் தான் செய்யணும். சரி, ஓகே. இப்போது நாம் ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். என் கம்பெனிக்கு ஒரு லோகோ தேவை. நான் லோகோ வேணும் அப்படின்றத ஒரு ப்ராம்ப்ட் மூலமாக எடுத்து நான் டைரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லோகோவை உங்களுக்கு கொடுக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது உங்கள் ப்ராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுமா? நீங்கள் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ஏஐயால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. பட் இதுவே ஒரு டிசைனிங் திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ப்ராப்பரான ப்ராம்ப்டோட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு தேவையான விஷயங்களை இன்புட் பண்ணி அதுக்கேற்றாப்புல ப்ராம்ப்ட் கொடுத்தாரு அப்படின்னா கரெக்டான லோகோ வரும். இப்போ சொல்லுங்கள், ஏஐ எல்லாத்தையும் பண்ணாது, ஆனால் ஏஐ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு டிசைனர் கரெக்டாக ப்ராம்ப்டிங் பண்ணார் அப்படின்னா அவருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த விஷயங்கள் தெரியும். அப்போது ஒரு டிசைனர் இன்றைக்கி டிசைன் திங்கிங்கோடு இருக்கணும், அவருக்கு ஃபண்டமெண்டல் தெரியணும், கலர் பற்றி நல்ல நாலேஜ் இருக்கணும், என்ன மாதிரியான ஃபாண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஐடியாவெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். இது ஏஐக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக வராது. அதை கரெக்டாக கைட் பண்ணி இவருடைய ஐடியாஸை ஏஐ கிட்ட சொன்னால் ஒரு சூப்பரான ரெப்ரசன்ட் வரும். இப்போது இன்னும் தெளிவாக டீப்பாக உங்களுக்கு போனோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் எடுத்து மேனுவலாக தான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ஓவிய தொழில் உடஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஓவியத்தில் இருக்கிற பல பேர் டிஜிட்டலுக்கு மாறினாங்க. டிஜிட்டலில் இன்னும் அழகாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்க பெரிய பெரிய புரட்சிகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. டிஜிட்டல் வரானதுக்கப்புறம் மேகசின்ஸ்லையாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாச்சு. ஒரு தொழில்நுட்பம் நமக்கு திரும்ப வருது அப்படின்னா பலதரப்பட்ட வேலைகளை நமக்கு அது கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். சின்னதாக மாற்றத்துக்கு உட்படாத சின்ன சின்ன வேலைகளை அது எப்போவுமே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒதுக்கி தள்ளிடும் தான். நிறைய பேர் ஓவியத்தை டிஜிட்டலுக்கு மாறாத பல பேருடைய வாழ்வாதாரத்தை அது கெடுத்துச்சு அப்படின்னா கூட பல பேர் அதை கற்றுக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த நிலைமைக்கு வந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் போய்கிட்டே இருக்கிற காலத்தில் தான் ஏஐ வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஏஐயையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வளர தான் பார்க்குறாங்க. அப்போது ஒரு கிராஃபிக் டிசைனராக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய விஷுவலான திங்கிங், ஒரு ப்ராப்ளம் சால்விங்கான இப்போ எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஏஐயை நாம் அழகாக பயன்படுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தொழிலில் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற 2-3 வேலைகளில் 20-30 வேலைகள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஏஐ நமக்கு கொடுக்குது. அப்போது அதிகப்படியாக நீங்கள் தேவையில்லாத இடங்களில் செலவழிக்கக்கூடிய திங்கிங் எல்லாத்தையும் இந்த ஏஐ கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஐடியாஸை கொடுக்கும். அங்கேருந்து சில விஷயங்களை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா பிராண்டிங் ஐடென்டிட்டி எல்லாத்தையும் உங்களால் கொடுக்க
வந்து முடியும். கடைசியாக நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், கிராஃபிக் டிசைனுக்கு டெட்டு கிடையாது. ஆனால் ஓல்டு மெத்தட் அப்படின்னு நீங்கள் வெறும் சாஃப்ட்வேரை மட்டும் நம்பியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து டெட் வந்து ஆயிடுச்சு. அப்போது இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் நல்லா அழகாக க்ரியேட்டிவான திங்கிங்கோடவும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணக்கூடிய ஆளோடு சேர்த்து இந்த ஏஐயும் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய லைஃப் இன்னும் பிரகாசமாக இருக்கும். சொல்லப்போனால் கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரி ஏஐ வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகப்படியான CAGR படி வளர்ச்சி அடைய தான் செய்யுது. அதாவது நீங்கள் பல சர்வேக்களில் பார்த்தீங்க அப்படின்னா 78.6 பில்லியன் அளவுக்கு 2030 இதனுடைய growth இருக்க போகுது. அடுத்த 5 ஆண்டுகளில் கிராஃபிக் டிசைன் பெரிய அளவு வளர்ச்சி அடைய போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரோட சேர்த்து ஏஐயும் சேர்த்து அடாப்ட் பண்ணி டிசைன்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் சூப்பரான டிசைன்ஸை கொடுக்கவும் முடியும். கிராஃபிக் டிசைனில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியும். இந்த மாதிரி ஏஐ வந்ததுனால பயந்துக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரி மேலும் 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 வளர்ந்துட்டுருக்கு. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் உங்களை எப்படி இன்னொரு கட்டத்தை கொண்டு போகலாம் அப்படின்றத சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கனை தட்டிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.